ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கினார். அதிலிருந்து அதிதிக்கு உணவு அளிப்பது குறித்து ஸ்ரீ சாயி பாபா நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் கூறிய அறிவுரையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். நானா: ஆம் பாபா, தினமும் காக்கா பலி சமர்ப்பித்த பின்னர் வெளியே சென்று அதிதிகளை எதிர்நோக்கி காத்திருப்பேன். அவர்கள் ஒருபோதும் வருவதில்லை. ஸ்ரீ சாயி பாபா: நானா, சாத்திரங்களில் எந்த தப்பும் இல்லை. மந்திரங்களும் தவறானவை அல்ல. ஆனால் அவற்றின் உட்கருத்தை நீர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு சாரமற்ற ஒரு விளக்கத்தை மனதில் கொண்டு அதிதிகளை எதிர்நோக்கி காத்து நிற்கிறீர். அவர்கள் வரமாட்டார்கள். பாருங்கள், அதிதி என்ற சொல்லுக்கு பொருள் ஒரு மனிதன், 3.5 முழ உயரமுள்ள மனிதன், அதிலும் ஒரு பிராமணன் என்பதுதானா? அந்த நேரத்தில் மனிதனோ பறவையோ மிருகமோ பூச்சியோ எந்த ஒரு ஜீவராசி பசியுடன் வருகிறதோ அதுவே அதிதி. இவை எல்லாம் உணவை நாடுகின்றன. உம்மிடம் வரும் உண்மையான அதிதியை நீர் அப்படி கருதுவதில்லை. இவை உம்மிடம் லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றன. நானா, இந்த சாரமற்ற விளக்கத்தை விட்டுவிடும். காக்கா பலி நேரத்தில் நிறைய அன்னத்தை வீட்டிற்கு வெளியே எடுத்து சென்று அங்கே வைத்துவிடும். யாரையும் அழைக்கவோ எதிர்நோக்கி கூச்சலிடவோ வேண்டாம். எதையும் விரட்டி அடிக்கவும் வேண்டாம். எந்த ஒரு ஜீவராசி சாப்பிட வந்தாலும் அது மனதில் சலனம் உண்டாக்க வேண்டாம். இவ்வாறாக உமக்கு லட்சக்கணக்கான அதிதிகளுக்கு அன்னமளித்த புண்ணியம் கிடைத்துவிடும். அடுத்த தலைப்பு: கர்மாவின் நியதி. எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். ஸ்ரீ சாயி பாபா ஆர்.எஸ். தேவ் என்பவரிடம், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். நீ எதை கொடுக்கிறாயோ அதை பெறுகிறாய் என்றார். அடுத்து ஸ்ரீ சாயி பாபா, ஊழல் குற்றத்துக்காக தண்டனை பெற்ற ஒரு சப் ஜட்ஜ் அந்த தண்டனைக்கு எதிராக செய்துள்ள மேல்முறையீட்டில் ஜெயம் பெற பாபாவின் ஆசிகளை பெற வந்தபோது, வேம்பை விதை, பின்னர் வேம்பையே கிடைக்கப் பெறு, மரத்தை வெட்டிவிடு என்று அறிவுறுத்தினார். ஓம் சாய்ராம்.